செந்தூர் என்னும் கிராமத்தில் வேலன் என்றொரு பக்தன் இருந்தான். சிறுவயது முதலே முருகப்பெருமானின் மீது அளவற்ற பக்தி கொண்டவன். முருகனின் அழகையும் வீரத்தையும் போற்றி தினமும் துதி பாடுவான். அவனது ஒரே ஆசை எப்படியாவது முருகப்பெருமானை தரிசித்து அவரது திருவருளை பெற வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் வேலனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் முருகன், வேலனே, நீ என்னை உண்மையான பக்தியுடன் தேடி வந்தால் நான் உனக்கு காட்சியளித்து வரம் தருவேன் என்று கூறினார். கனவு கலைந்ததும் வேலன் மனம் முழுவதும் பரவசமடைந்தது. இது முருகப்பெருமானை கொடுத்த அழைப்பு என்று உணர்ந்தான். உடனே முருகனை தேடி புனித யாத்திரை கிளம்ப முடிவு செய்தான். வேலன் தனது பயணத்தை தொடங்கினான். அடர்ந்த காடுகளையும் உயரமான மலைகளையும் கடந்து சென்றான். பசி, தாகம், களைப்பு என்று எதையும் பொருட்படுத்தாமல் முருகா முருகா என்று மனமுருகி அழைத்தபடியே நடந்தான். வழியில் பல சவால்களை சந்தித்தான். காட்டு விலங்குகளின் ஆபத்துகள், கரடுமுரடான பாதைகள் என பல தடைகள் வந்தன. ஆனால் அவனது மன உறுதியும் பக்தியும் சிறிதும் குறையவில்லை. நாட்கள் மாதங்களாயின, மாதங்கள் வருடங்களாயின. வேலன் சோர்வடையவில்லை. அவனது ஒவ்வொரு அடியும் முருகனை நோக்கியே இருந்தது. ஒரு நாள் ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள சிறிய குன்றின் உச்சிக்கு வந்தான். அங்கே ஒரு சிறிய கோயில் இருந்தது. அங்குதான் முருகன் தனக்கு காட்சியளிப்பார் என்று அவனது உள்ளுணர்வு கூறியது. அந்த கோயிலில் அமர்ந்து வேலன் கண்ணீர் மல்க முருகனை துதிக்க ஆரம்பித்தான். முருகா, என் வாழ்நாள் முழுவதும் உன்னையே தேடி வந்தேன். உன்னை காணாமல் என் உயிர் நீங்காது. என் பக்தியை நீ அறிவாய். எனக்கு காட்சியளித்து அருள் புரிய வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார். அவனது பிரார்த்தனை வானை நோக்கி சென்றது. திடீரென்று ஒரு பேரொளி தோன்றியது. அந்த ஒளிக்கு நடுவே 6 முகங்களும் 12 கரங்களும் கொண்ட அழகிய பாலமுருகனாக மயில் மீது அமர்ந்த கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளித்தார். வேலன் கண்கள் கலங்க ஆனந்த கண்ணீருடன் முருகனின் திருவடிகளை வணங்கினான். முருகன் புன்னகையுடன், வேலனே, உனது பக்தியை மெச்சினேன். உனது விடாமுயற்சியும் கலங்காத உள்ளமும் என்னை உன்னிடம் வரவழைத்தன. கேள், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். வேலன் பரவசத்துடன், முருகப்பெருமானே, எனக்கு வேறு எந்த வரமும் வேண்டாம். உங்களது தரிசனமே எனக்கு போதும். ஆனால் ஒரு வேண்டுகோள். என்னை போல உண்மையான பக்தியுடன் உங்களை தேடி வரும் அனைவருக்கும் நீங்கள் தேடி சென்று அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். முருகன் புன்னகைத்து, அப்படியே ஆகட்டும் வேலனே. உனது தியாகமும் பக்தியும் என்னை மிகவும் கவர்ந்தன. என்னை தேடி வரும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அவர்கள் கேட்காமலேயே நான் வரமளித்தேன் என்று அருளினார். வேலன் மகிழ்ச்சியுடன் முருகனை வணங்கினார். முருகன் மறைந்த பிறகு வேலன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அவன் கண்ட அனுபவத்தையும் முருகப்பெருமான் அளித்த வரத்தையும் அனைவருக்கும் எடுத்துரைத்தான். அன்று முதல் முருகனை உண்மையான பக்தியுடன் தேடி வரும் அனைவருக்கும் முருகன் தேடி சென்று அருள் புரிகிறார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் நிலை பெற்றது.